ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச். பார்த்தீங்களா பாஸ், இது உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் கூட ஸ்ரீனியோட சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. நம்ப அருண். எப்படி இருக்கீங்க அருண்? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர், ஸ்ரீனி ம். அண்ட் ராம். யா யார்ரா இவரு? அருண் திடீர்னு எங்க வந்தாருன்னா, ஆக்சுவலி லாங் டைம் சப்ஸ்கிரைபரு. எல்லா இதுலயும் கமெண்ட்ட போட்டு அப்பப்ப கலாய்ப்பாரு, அப்பப்ப ஓகேம்பாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எந்த லெவல்ல போயிடுச்சுன்னா, நம்ப வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நடுவுல வந்து, "என்னப்பா அருண்ட்டேருந்து கமெண்ட்டே இல்ல." அப்படின்லாம் நம்ம சில சமயம் நம்ம பேசியிருக்கோம் நம்ப. சரி யார்ரா இவரோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தெரிய வருது. இவரும் ஒரு ஓஜி கிரிக்கெட் ஃபேன் அப்படின்னு. என்ன கிரிக்கெட் கீக்குன்னு சொல்லலாமா உங்கள? அந்த அளவுக்கெல்லாம் பில்டப் தேவையில்ல. பட் ஸோ ஐ பீன் ஃபாலோயிங் கிரிக்கெட் ஃபார் அ வைல். ஏன்னா நான் தான் 90ஸ்க்கு நம்ம 80ஸ் கிட். பட் 90ஸ்ல இருந்து கேம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ம். த 1996 வேர்ல்ட் கப். ம். ஸோ ஐ க்ரூ வித் தட் த டீம் தட் வி ஹேட் தட் டைம். சச்சின்ஸ் ம். அண்ட் தென் சௌரவ்ஸ் அண்ட் தென் அப்ப ஐபிஎல்ல பத்தி ஃபாலோட் என்ன அலாங் வித். நினைக்கிறீங்க? அப்படின்னா ஐபிஎல், T20 நேரா இதுக்கு வந்துடுறேன் நான். அப்படின்னா டெஸ்ட், ஓடிஐ எல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கீங்க. பட் வாட் டு யூ திங்க் ஆஃப் ஐபிஎல் பிடிக்குமா? பிடிக்காதா? ஆர்சிபிய பிடிக்குமா? ஐபிஎல் பிடிக்காதா? ஐபிஎல் பிடிக்கும். ஆர்சிபி பிடிக்குமா பிடிக்காதான்னு அது வந்து லைக் உங்க மத்த சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து ஹர்ட் பண்ண விரும்பல. ஆர்சிபி வாஸ் இஸ் a குட் டீம் டூ. பட் ஆப்வியஸ்லி சென்னை சூப்பர் கிங் அடிச்சு குடிக்குமா? தல தோனி வெயிட்டிங் ஃபார் his comeback இந்த வாட்டி. பிக் ஃபேன் ஆஃப் ஐபிஎல். ம். IPL is a game changer. Kandipa. I mean, it's a boon for Indian cricket, boon for world cricket. I know there's a controversy. We'll get to that. But otherwise, Kandipa, I'm ம். adopting to the T20 style of game as well. How Test cricket is such evolving as well. எல்லாமே வந்து லைக் நானும் அடாப்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன், லைக் உங்க எபிசோட்ஸ்ல பார்த்த மாதிரி, லைக் ஐ சம்டைம்ஸ் கெட்ஸ் அப்சஸ்ட் வித் லைக் த ஓல்ட் ஒரிஜினல் ஃபார்மேட்ஸ், ODIs அண்ட் டெஸ்ட். ம். வரலாம். பேசலாம். ஸோ ஆக்சுவலி இந்த எபிசோட்ல அத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். 2 டாபிக் பேசலாம்னு நெனச்சேன் ஸ்ரீனி. ஒண்ணு வந்து ஆஃப் கோர்ஸ் அபிஷேக் சர்மா வந்து யுவராஜ் சிங்கோட ரெக்கார்ட ஆல்மோஸ்ட் பீட் பண்ற நிலைமையில தான் வந்தாரு. யுவராஜ் சிங்கே ட்வீட் போட்டிருக்காரு. "முடியலையாப்பா, இன்னும் செகண்ட் பெஸ்ட் தானா நீ?" அப்படின்னு இப்ப தான் ஒரு ட்வீட் போட்டாரு. ஸோ திஸ் ஹோல் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அண்ட் ஸ்கை பேக் டு ஃபார்ம். ஸோ அப்படியே ரத்த ஆற ஓட விட்டுருக்காங்க. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 சீரிஸ்ல சோ ஃபார். ஸோ அத பார்ப்போம், ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் அப்படியே ஒரு T20 வேர்ல்ட் கப்ல நம்ம எதிர்பார்த்த மாரி டிராமா. பங்களாதேஷ், பாகிஸ்தான் என்னைக்குமே வந்து அவங்க ஆஃப் த ஃபீல்ட் டிராமா வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அதில வந்து அவங்க கண்டிப்பா இந்த தடவையும் டிசப்பாயிண்ட் பண்ணாம நம்மள என்டர்டெயின்டா வச்சிருக்காங்க வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா ஷினி? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இன்னி மேட்ச்லேருந்து ஆரம்பிப்போமா? இன்னி மேட்ச்ல இருந்து ஆரம்பிப்போம். ஐ மீன் ஒரு பாசிங் கமெண்ட்டா வந்து வெல்கம் அருண். அருண் வந்து சிஎஸ்கே அப்படின்னாரு. ஸோ சிஎஸ்கேவோட புதிய நட்சத்திரம் சஞ்சு சாம்சன். மேபி அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து யார் யார் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்றத பத்தி ஆரம்பிச்சீங்க. அபிஷேக் சர்மா அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் ஐ ஜஸ்ட் லைக் இந்த சஞ்சு சாம்சன்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து இட்ஸ் லைக் இன்னொரு ஃபெயிலியர் ம். அப்படின்னு சொல்லலாமா? ஸோ மேபி அங்கேருந்து ஆரம்பிப்போமா? நம்ம வந்து பேட்டிங் ப்ரோவஸ் பத்தி பேசுறோம். லைக் ம். சக்சஸ்ஃபுல் பேட்டிங். பட் சஞ்சு சஞ்சு சாம்சன் சாம்சன். ஆனா அ இட் இன்ஃபாக்ட் இப்படி சொல்றேன் நான். இப்ப யார் இப்போ டீம்ல இல்ல? அந்த நம்ம ஏசியா கப் ஜெயிச்ச டீம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல திலக் வர்மா இல்ல. மேன் ஆஃப் தி மேட்ச். ஸோ திலக் வர்மா உள்ள வந்தாருன்னா, இட் இப்போ வந்து இஷான் கிஷன் வெர்சஸ் சஞ்சு சாம்சன் சொல்லலாமா? பிகாஸ் இட்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர். லுக்ஸ் லைக் கொஞ்சம் டைட் விக்கெட்ல தான் இருக்காருன்னு தோன்றுது. எஸ்பெஷலி அந்த செகண்ட் T20ல இஷான் கிஷன் வந்து அடிச்சதுக்கப்புறம். ஏன்னா T20ல மேபி உங்க ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். உங்க 2 பேர் ஒப்பீனியன் என்னன்னு. சம்டைம்ஸ் ஃபார்ம் ரியலி மேட்டர்ஸ். அந்த சமயத்துல அவன் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு, அது என்ன கிளாஸ் இஸ் பெர்மனன்ட், ஃபார்ம் இஸ் டெம்பரரி இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பழைய காலம் T20ய பொறுத்தவரையும். ஸோ ஐ திங்க் இருப்பாரு. அதான் 15ல இருக்காரு. ஆனா ஹி மே நாட் ஸ்டார்ட். இஷான் கிஷன் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணிட்டு, திலக் வர்மா வந்து மிடில் ஆர்டர்ல வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஐ மீன் அதான் அங்க தான் வந்து இட்ஸ் லைக் ஏன்னா நம்ம வந்து 3 T20 எடுத்தாலுமே வந்து மொத்தமே 10 ரன் தான். 11 ரன் அக்ராஸ் 3 T20s வந்து ஆப்வியஸ்லி நீங்க சொல்ற மாரி வந்து கண்டிப்பா ஸ்குவாட்ல வந்து அனௌன்ஸ் பண்றதுனால ஓரளவுக்கு அவர் இருப்பாரு. அண்ட் திலக் வர்மா இ பேக். ஐ அக்ரி. திலக் வர்மா வந்தாருன்னா
இந்த இன்னைக்கு என்ன சொல்றது? இன்னைக்கு விளையாடின 11 தான் வந்து ஸ்டார்ட்டிங் 11 இன்ஸ்டெட் ஆஃப் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா. சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. அவர் முதல் 3 மேட்ச் விளையாடாம பெர்ஃபார்ம் பண்ணாதது. ஆ இதுக்கு ஆனா ஆக்சுவலி நான் ரிட்டர்ன்ல ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கு இப்ப எவ்ளோ காரணம் வந்து கௌதம் கம்பீரும்பீங்க? ஏன்னா, அவர் பாட்டுல நல்லா செஞ்சுரி மேல செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஓப்பனிங்ல. கில்ல வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் கில் வந்து ஃபார்ம்ல இல்ல. ஆனா, அவர வந்து ட்ரஸ்ட் பண்ணி திருப்பியும் சஞ்சு சாம்சன் வந்து மேல ஓப்பனிங்ல போயிருக்காரு. பட் திருப்பியும் 5 அது 5லேருந்து ஓப்பனிங்லேருந்து 5 அந்த அன்சர்டனிட்டி ரைட்? ஆ அத சொல்லாமா? இல்லாட்டி சஞ்சு சாம்சனே ஒரு இதுல வந்து பிரசன்டேஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சொன்னார்ன்னா, நம்ம மோகன்லால் வந்து எப்படி பல ரோல்ஸ் வந்து அப்படியே அசால்ட்டா பண்ணுவாரோ, ஒரு கிரிக்கெட்டரா நம்மளும் வந்து அந்த மாரி பண்ணணும். ஸோ ஃபார் மீ இட் டசன்ட் மேட்டர். நான் வந்து ஓப்பனிங் பண்றேனா, மிடில் ஆர்டர் பண்ணேனா, ஐ ஷுட் பி ரெடி டூ பெர்ஃபார்ம் எனிவேர்ன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஹவ் மச் டூ யூ திங்க்? அதோட இம்பாக்ட் ஏதாச்சும் இருக்குங்கிறீங்களா? நான் 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 ஐ மீன் நோ. நீங்க வந்து ஆனா ஊனா எல்லாமே கௌதம் கம்பீர் தான் அப்படின்றீங்க. பும்ரா பவுலிங் போடலைனாலும் கௌதம் கம்பீர் தான்றீங்க. சஞ்சு சாம்சன் ரன் அடிக்கலனாலும் கௌதம் கம்பீர் தான் அப்படின்றீங்க. அகைன் ஐ திங்க் ஒரு அதான் நீங்க ஒரு சொல்ற மாரி வந்து இட்ஸ் ஆல் அபௌட் ஃபார்ம். இட்ஸ் T20 அன்லைக் வந்து ஓடிஐ ஆர் ரெட் பால் ஃபார்மேட் இதுல வந்து ஃபார்ம் இஸ் வெரி அண்ட் பேட்சியா இருந்தா கூட வந்து உங்களுக்கு அப்பப்போ அந்தந்த இது இந்த இந்த ம். சீரீஸ்க்கு ஒரு ஃபார்ம் வந்து இருக்கணும். அண்ட் ம். என்ன சொல்றது? டெஸ்ட் மாரி வந்து ஒரு லாங் ரோப் ஒண்ணு ஒரு இன்னிங்ஸ்ல இன்னொன்னு வந்துரும் அப்படி இல்ல. இதுல வந்து லைக் இப்ப இல்லையா? பிகாஸ் தி வேர்ல்ட் கப் இஸ் ரைட் அரவுண்ட் தி கார்னர். சோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேக் இப்போ வந்து இப்படி இருக்கீங்க ஃபார்மா அத பார்த்து தான் செலக்ஷன் பண்ணோம். இதுல வந்து கௌதம் கம்பீர் அப்படிலாம் இல்ல. எஸ்பெஷலி வேற யாராவது இருக்கும்போது விளையாடுறதுக்கு வந்து இஃப் தேர் இஸ் சம்மன் ரெடி டு டேக் ஹிஸ் பிளேஸ். அவருக்கு பதிலா வந்து இஷான் கிஷன் ஓப்பன் பண்ணிட்டு திலக் வர்மா வரலாம். அந்த மாரி ஒரு ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா வந்துட்டு ம். பட் ஆம், அகைன் யா இட்ஸ் இன்னொன்னு இட்ஸ் ஒரே ஜஸ்ட் ஒரு ஸ்டாட் ஒண்ணு மேட்டர் ஆட் ஆஃப் பண்ணுவேன். டைம். மேபி அருண் அப்புறம் உங்க பாயிண்ட்ட நீங்க சொல்லுங்க. ஆ அவரோடது இது நான் லிஸ்ட் பார்த்திருந்தேன். ஸோ இப்போ அந்த 3 செஞ்சுரி அவர் அடிச்சார்ல. அந்த சவுத் ஆஃப்ரிக்கால 2 செஞ்சுரி, அப்புறம் பங்களாதேஷோட ஒரு மேட்ச்ல ஐ திங்க் 296 அடிச்சாங்க இந்தியா நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓமானோட ஒரு 56 அடிச்சிருக்காரு. அத தவிர லைக் தேர் இஸ்ன்ட் அ சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன். தேர் ஆர் சம் 30ஸ் ஓகே. 30ஸ் ஆர் என்ன சொல்லுது T20ல பெரிய இதுதான். ஆனா எல்லாமே சிங்கிள். ஸோ என்னைக்குமே சஞ்சு சாம்சன் வந்து ஞாபகம் மாட்டேங்குது எனக்கு. மேபி இந்த ஆஸ்திரேலியால யாரோ ஒருத்தர் இருந்தாரு. அடிச்சா செஞ்சுரி இல்லாட்டி அவ்வளோதான். இல்லாட்டி சிங்கிள் டிஜிட் தான். ஸோ அந்த ஒரு T20ல கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனாலுமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மேஜர் நேஷனோட வந்து ஒரு 35, 40 ரன் கூட ஆக்சுவலி அவர் அடிக்கல இன்னும். இஃப் யூ டேக் அவுட் த 37 அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. லாஸ்ட் 1 இயர்ல அண்ட் இது வந்து சாம்பிள் செட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13, 15 மேட்ச் இது. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க அருண். ஐ மீன் அவரோட நோ ஐ பிளேஸ் இன் த 11. யா நோ ஐ அக்ரி ஆக்சுவலி. நீங்க சொல்ற மாதிரி லைக் ஸோ நேற்று ஐ சா இவரோட ட்வீட் பார்த்தேன். வி ராமனோட ட்வீட். ஸோ வேர் ஹி மென்ஷன்ட் யூனிக் சம்திங் அபவுட் திஸ் பேட் ஸ்விங். அவரோட பேட் ம். ஸ்விங் வந்து லைக் இஸ் த ப்ராப்ளம். அவர் இஸ் நாட் சேஞ்சிங் இட் பேஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் த டெலிவரி ஃப்ரம் அ பவுலர், ஆல்சோ த பேஸ் ஆஃப் த விக்கெட். ஸோ ஒரே காரை வந்து லைக் ஒரே ஸ்பீட்ல ட்ரைவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு ஆக்சுவலி எல்லா ஹைவேலையும். ஸோ that was a very good parallel that W. Raman was saying, and I feel like அவர் அதான் I don't know how much he's able to adapt to the different types of wickets. அங்கதான் வந்து ம். லைக் விக்கெட் ஸ்லோவா இருந்தா, எஸ்பெஷலி நம்ம ஸ்ரீலங்கா போய் விளையாட போறோம், லாட் ஆஃப் மேட்சஸ் வேர்ல்ட் கப்ல, அங்க கொஞ்சம் ஸ்லகிஷா தான் இருக்கும் விக்கெட்ஸ். ஸோ எவ்வளோ மேட்ச்? ஒரு மேட்ச் மெயின் மேட்ச் தான் ஸ்ரீலங்கால விளையாடுவோம்ல நம்ம. பாகிஸ்தான் இருந்தாங்க தானே விளையாடுவோம். ஆமா ஆமா மேபி மெயின் நீங்க மேட்ச். என்ன ஆமா. சொல்ல வரீங்கன்னா, அந்த ஒரு மேட்ச் தான் 10 ஒரு மேட்ச்க்கு சமானம். ரெவென்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்க்கு சமானம் அந்த ஒரு மேட்ச் தான். அதுக்கு தான் நடத்துனாங்களே வேர்ல்ட் கப். பட் அத ஆமா, பத்தி இல்ல வருவோம் நம்ம. பாகிஸ்தான் சடனா செமிஸ் வந்துட்டாங்கன்னா யூனோ அது மாதிரி சிச்சுவேஷன்ல வி மே எண்ட் அப். பட் யூ ஆர் ரைட் ம். ஆக்சுவலி 1 or 2 மேட்சஸ் தான். அந்த அங்கேயும் கொஞ்சம் ஐ ஃபீல் லைக் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாருன்னு. ம். பட் பட் கோயிங் பேக் டு யுவர் earlier point, I don't think நானும் I would not put this on Gambhir. The I thought அவருக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி, ஈவன் ஆஃப்டர் கில் வாஸ் டிராப்ட். இல்ல போன ம். அதுக்கப்புறம் ஒரு சீரிஸ் விளையாட சவுத் ஆரம்பிச்சிட்டாரு ஆப்பிரிக்கா ஆக்சுவலி. ஐ சீரிஸ்ல ஆமா. ஃபார்காட். சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா he played and then now with he is getting a decent run before the World Cup. So I feel like வந்துருவார் நினைக்கிறேன். ஒரு 2 more games இருக்கு.
I feel like ம். if he scores decent, then they may start with him வேர்ல்ட் கப்ல. அப்புறம் மேபி ப்ராக்ரஸ் இல்லைன்னா வந்து then they'll probably drop him and ம். then move up Ishan. மேபி அடுத்த 2 மேட்ச் விளையாடுவாரு. இட்ஸ் கோயிங் டு பிகம் பேசிக்கலி இட்ஸ் கோயிங் டு கம் டவுன் டு சஞ்சு சாம்சன் வெர்சஸ் இஷான் கிஷன். Yeah. ஆமா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா வந்து இட்ஸ் ஆல் அபவுட் லைக் ஒரு வின்னிங் டீம் வந்து நீங்க பெரிய அளவுக்கு மாத்த மாட்டீங்க. ஸோ பேப்பரிங் ஓவர் த கிராக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிஷேக் சர்மா அடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறமா பேட்டிங் இருக்கிற வரைக்கும் ஓகே. சஞ்சு சாம்சன் வந்து 3ல ஒரு மேட்ச் வந்து அடிச்சாலுமே வந்து லைக் யாராவது ஃபெயில் ஆன மேட்ச்ல அடிச்சாருன்னா வந்து இட் ஷுட் பி ஃபைன். ஸோ ஐ திங்க் ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா வேர்ல்ட் கப் போவாரு. அது ஐ டோன்ட் திங்க் அவர் டிராப் பண்ணுவாங்கன்னு. இட்ஸ் மோர் அபவுட் அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்துட்டு ம். ஸ்டார்டிங் லெவல்ல இருப்பாரா? எனக்கு தெரிஞ்சு இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அகைன் நம்ம சொல்ற மாதிரி வந்து திலக் வர்மா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவர் எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு அண்ட் சேஞ்ச் ம். பண்ணுவாங்களா அப்படின்னு இ சொல்லிட்டு. இன்னொரு ஸோ ஒரு ஸ்லாட் இருக்கு ஷினி. இந்தியால வந்து அண்ட் அருண் லைக் ஒரு ஸ்லாட் இருக்கு. என்னன்னா இப்போ அஃப்கோர்ஸ் ஒரு மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு நல்லா ரிங்கு சிங். பட் அகைன் அவர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 சீரிஸா தான் டிராஃப்ட் இன் ஆயிருக்காரு அவர் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல. ஸோ மேபி ரிங்கு சிங் கூட ரீப்ளேஸ் பண்ணலாம் 11ல. ஸோ யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் த பேட்டிங் ஆர்டர். ஹார்திக் பாண்டியா எவ்ரிபடி டிராப்ஸ் டவுன். திலக் வர்மா உள்ள வராரு. ஸோ நீங்க சஞ்சு சாம்சனையும் வச்சுக்கலாம். நீங்க இஷான் கிஷனையும் வச்சுக்கலாம். அண்ட் ரிங்கு சிங்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க 11லேருந்து எடுத்தீங்கன்னா தென் யூ கேன் அகாமடேட் போத். பட் ஐ திங்க் பேட்டிங் எக்ஸைட்டிங்கா இருக்கு. அபிஷேக் சர்மா ஐ திங்க் ஐ திங்க் எந்த என்ன சொல்றது, ஹி இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ரைட். லைக் இப்போ ஒரு அந்த காலத்துல சூப்பர் செலக்டர்னு ஒன்று வச்சிருந்தாங்க. லெட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க வந்து கரன்சி வச்சு நீங்க பிளேயரை வாங்குவீங்க அப்படின்னு. இல்லாட்டி இன்னைக்கு ஐபிஎல்ல ஒரு ஆக்ஷன் இப்போ ஒன்று போச்சு. எல்லா பிளேயர்ஸும் வந்தாங்கன்னா ஐ திங்க் அபிஷேக் சர்மா தான் இஸ் கோயிங் டு பி த காஸ்ட்லியஸ்ட் பிளேயர். ஸோ த மோஸ்ட் ப்ரீஷியஸ் கமாடிட்டி இன் வேர்ல்ட் கிரிக்கெட் அவர் தான் சொல்லலாமா இப்போ? வேர்ல்ட் கிரிக்கெட்லாம் யாரை கொஞ்சம் சொல்றீங்க ஓவர். பின்ன? அவருக்கு டக்கரா யாரை சொல்லுவீங்க பின்ன நீங்க? தலைவலி அவருக்கு ஐ மீன் நீங்க வந்து அந்த சரி. மாதிரி வந்து லைக் தலைவலி Phil டிராவிஸ் Salt. ஹெட், இந்தியாவோட தலைவலி. ஆமா. டிராவிஸ் ஹெட் அண்ட் ஃபில் சால்ட்டா? யா. ஸோ பட் ஐ மீன் கண்டிப்பா அண்ட் அபிஷேக் சர்மா வந்து டெஃபினெட்லி யா T20ல பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிராவிஸ் ஹெட் வந்து ஆப்வியஸ்லி ஆஷஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்லயும் வந்து லைக் டெலிவரி பண்ணாது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம மறக்கவே மாட்டோம் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நமக்கு அகேன்ஸ்ட் டெலிவர் பண்ணாரு. ஸோ அதனால கண்டிப்பா இப்போதைக்கு அபிஷேக் சர்மா வந்து ஒரே ஒரு ஃபார்மேட், சிங்கிள் ஃபார்மேட் தானே, T20 மட்டும்தான் அவரோட சோ ஃபார் திஸ் திங். பட் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனிதிங் டு டேக் அவே. லைக் அவர் ஆடிட்டு இருக்கிறது பார்த்தா வந்து அண்ட் பேசிக்லி தெர் இஸ் நோபடி ஸ்பெஷலி இந்த ஸ்பெசிபிக் வேர்ல்ட் கப்பும் நம்ம பார்த்தோம்னா நம்ம டீம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் மோர் தென் டீம் லைக் நம்ம இருக்கிற குரூப் பார்த்தீங்கன்னா நமீபியா, நெதர்லாண்ட்ஸ், யூஎஸ் இந்த 3 மேட்ச் எல்லாம் வந்து இந்த 3 பவுலருக்குலாம் வந்து அபிஷேக் சர்மா வந்து ஆமா. தோச்சு எடுத்துருவாரு. இட்ஸ் லைக் இன்னைக்கு சோ மேட்ச்லயே பாத்தீங்கன்னா எவ்ரி சஞ்சு சாம்சனுக்கும் ஓவர் வந்து டபுள் டிஜிட்டா போயிருக்கு இன்னைக்கு. தெரியல இது வந்து ஒரு ரெக்கார்டா இருந்திருக்கும். ஆமா. இன்ஃபேக்ட் அவர் வந்து மேஜர் கிரிக்கெட்டிங் நேஷன்ஸ்ல வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் 3 half centuries within the power play. அது ரெக்கார்ட் வேற. சரி இப்படி கேட்கட்டுமா? அபிஷேக் சர்மா இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் விக்கெட் ஃபார் த ஆப்போனண்டா இந்தியாவோட விளையாடும் போது? லைக் த ஆப்போனன்ட்ஸ் வந்து அவர் அவுட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு யூனோ ஓகே மேட்ச் இப்போ கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கலாம்டா அப்படின்னு தோணுமா அவங்களுக்கு? இப்போ நான் வந்து போன மேட்ச் எடுத்தோம்னா வந்து அவர் அவுட் பண்ணாங்க. இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் வந்துட்டு தோச்சு எடுத்தாங்க. ஸோ அதனால வந்து இட்ஸ் இப்ப இந்தியாவோட வந்து ஒரு டாப் 5 பேட்டிங் ஸ்ட்ரென்த் எடுத்தீங்கன்னா வந்துட்டு லைக் எவ்ரி விக்கெட் சீம்ஸ் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட். வரோம் அப்படியே உள்ள வந்தானே நோபடி சீம்ஸ் டு ஹேவ் லைக் ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து யாருமே விளையாடுறது இல்லை. எல்லாருமே வந்து 5th கியர்ல தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால மேபி அதனால தான் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த ரீசனும் அதுதான். அபிஷேக் சர்மா வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கு தைரியமான காரணமே அதுதான். நான் அவுட் ஆனா வந்து எனக்கு அடுத்தவன் வந்து அடிக்க போறான். அவன் அவுட் ஆனா அதுக்கு அடுத்த. ஸோ இந்தியா சீம்ஸ் டு பி நம்ம அதான் லைக் ஸ்விட்ச்ட் இன்டு தட் மோட் வேர் எவ்ரிபடி ஆரம்பிக்கும் போதே 5th கியர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாமே I think இந்தியால ஐ திங்க் டாப் 5 விக்கெட்டுமே வந்து லைக் யூ கேன் சே ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட். பாலிங் ஐ திங்க் பாலிங் எனக்கு என்னமோ மேபி நம்ம இந்த 5 T20s முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி நம்ம அது ரீவிசிட் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன்.
பட் எனி அதர் பாயிண்ட்ஸ் ஜென்டில்மேன்? ஏதாவது இதில நான் ஃபர்ஸ்ட் 3 T20 ஐஸ்ல இந்தியா 5த் கியர் ஆர் 6த் கியர்லயே ஆரம்பிச்சு அப்படியே 8த் கியர்ல முடிக்கிறத தவிர, லைக் பை ஃபார் இட் சீம்ஸ் லைக் இந்தியா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா, T20ல வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாரி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இப்போ இங்கிலாந்து வந்து அந்த 2015 to 19 வேர்ல்ட் கப்ல வந்து எப்படி ஓடிஐ கிரிக்கெட்ட ஒரு ரெவல்யூஷனா கொண்டு போனாங்களோ, ஆஸ்திரேலியா எப்படி வந்து அந்த 2000ஸ்ல வந்து அந்த டாமினன்ட் டீமா இருந்தாங்களோ, அந்த மாரி ஒரு ஓவர்வெல்மிங் ஃபேவரைட்ஸா வந்து இந்தியா இஸ் கோயிங் டூ ஸ்டார்ட் இந்த இந்த டூர்னமென்ட். லைக் 300 ரன் அடிக்கலாம்டா நம்ப. பவர் பிளேனா 80 ரன் அப்படின்னு அந்த எஸ்ஆர்ஹெச் டெம்ப்ளேட்ல இந்தியா விளையாடுறது வந்து ஐ மீன் ஐபிஎல் ரொம்ப பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்கு இதுல. பட் சீம்ஸ் லைக் இட். And ஓகே. especially at home யா conditions சொல்லுங்க. நால வந்து I think we'll probably have கொஞ்சம் upper edge இருக்கும் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. ம். I think bowlingல வந்து because you asked the question outside of the batting, bowlingல also I think சொல்ற மாதிரி நல்லா ஷேப் அப் பண்ணிட்டு வராங்க. பட் குல்தீப்ஸ் ஃபார்ம் இஸ் a bit of concern. அவர் ஒடியில இருந்தே வந்து லைக் பாத்தீங்கன்னா against New Zealand like he couldn't perform well. So he's a momentum bowler as we all know. So but on the other side he may not be on the starting 11 also depending on the playing 11 combination பொறுத்து. So Varun தான் ஸ்டார்ட் பண்ணுவார் most likely and hopefully Axar will be fit, fingers crossed. But yeah, but Kuldeep's form கொஞ்சம் வந்து I think could be a matter of concern. ஆமா. அண்ட் யூ நெவர் நோ, ரவி பிஷ்ணோய் ஹேட் அ ரியலி குட் மேட்ச். அவருக்கு அடுத்த 2 மேட்ச் செம்மையா போச்சுன்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ரவி பிஷ்ணோயும் வந்து மைட் ப்ளே. இருக்காரா அவரு ரவி பிஷ்ணோய் ஸ்குவாட்ல? எனக்கு அதுவே ஞாபகம் இல்ல. Yeah. And the thing again, Arshdeep Singh வேற வந்து how they play. So it will be like, so bowling அதே மாதிரி தான் வந்து like India வந்து there is a strong bowling in terms of like, அதை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பும்ரா திருப்பி வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே வந்து விக்கெட். ஸோ அது எல்லாமே எடுத்து பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் வேற இருக்காரு. நீங்க வந்து அக்ஷர் பட்டேல் சொன்னீங்க. அக்ஷர் பட்டேல் தான் இன்ஃபேக்ட் வைஸ் கேப்டனே ஸ்குவாட்ல வேர்ல்ட் கப்க்கு. ஸோ அவரும் திருப்பி வந்தாருன்னா வாஷிங்டன் சுந்தர் டிபெண்டிங் அவரோட இன்ஜரி எப்படி போயிட்டு அவர் ரிட்டர்ன் வந்தானா ஒரு யா எந்த காம்பினேஷன் இந்தியா பிக் பண்ணாலுமே வந்து ஐ திங்க் தே ஹேவ் ஆமா. குட் கவர். ஸோ நியூசிலாந்து பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களோட கமெண்டேட்டர்ஸே அவங்களே இயன் ஸ்மித்தே சொல்றாரு, அவங்களோட 11 அவங்களுக்கே தெரியல இன்னும் அப்படின்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் அவங்கள வச்சு நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஸோ அடுத்தது மெயின் இதுக்கு போயிடலாமா? லைக் வி பீன் லைக் சரிப்பா இதெல்லாம் உடுப்பா, ஆக்சுவல் நம்ம அஞ்சரை பெட்டியை நம்ம திறந்தா உண்மையான மசாலா வந்து லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பங்களாதேஷ் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் பாகிஸ்தான் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் எனக்கு என்ன நான் படிச்சதுல இப்போ என்ன பங்களாதேஷ் வந்து எப்பா எங்க சில எஸ்பெஷலி இந்த முஸ்தபிசூரை வந்து கேகேஆர் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியா அண்ட் பங்களாதேஷ்குள்ளே அந்த சில டென்ஷன்ஸ்லாம் நடக்குது. அதில் வந்து இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து எல்லாமே ஒரு நியூ இயரில் தான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ எங்களால் வர முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது, எங்களுக்கும் அப்படியே ஒரு ஸ்ரீலங்காவில் டிக்கெட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஐசிசி ஏகே ஜேஷா வந்து அதெல்லாம் முடியாதுப்பா, நீ வரணும்னா வா இல்லாட்டி போ அப்படின்ட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி எக்ஸிட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக இப்போ ஸ்காட்லாந்து தான் விளையாட போகிறாங்க. சில எஸ்டிமேட் பிரகாரம் அவங்க என்ன சொன்னாங்க, இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு 15 கோடி பேர் உங்களுக்கு வந்து பார்க்காம போவாங்க கிரிக்கெட்டை அப்படின்னு. அண்ட் தெர் இஸ் அன் எஸ்டிமேட்டட் லாஸ் தெரியல, அவங்க சைட்லேருந்து வந்து எஸ்டிமேட்டட் லாஸ் ஒரு 150 to 200 crores லாஸ் இருக்கும் ஐசிசிக்கு ஐஎன்ஆரில் அப்படின்லாம். இந்த கூத்தில் பாகிஸ்தான் வந்து இறங்கிட்டு நாங்கள் விளையாடுவோமா மாட்டோமாங்கிறது அதுவும் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, அதுக்கு ஐசிசி வந்து நீ மட்டும் அவனை விளையாடலன்னா அவனை நிறைய விஷயத்துலேருந்து உன்னை பேன் பண்ணுவேண்டா அப்படின்னு அவங்கள வர சொல்லி விட்டுருக்காங்க. பட் ஓவரால் கன்சென்சஸ் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன இருக்குன்னா, நல்லா பங்களாதேஷை வந்து பாகிஸ்தான்காரங்க உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்கள நாக் அவுட் பண்ண வச்சுட்டு, ஆனால் இவங்க மட்டும் ஜாலியாக போய் விளையாட போகிறாங்க. எங்கேருந்து இது ஆரம்பிக்கிறது அப்படின்னா இட்ஸ் லைக் பாகிஸ்தான் இஸ் a surprising one. எதுக்கு அவங்க வந்து இப்ப there is no reason like இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஓவராலா வந்து ஐசிசியோட ஒரு 4-year ஹைபிரிட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐசிசி ஈவெண்ட்ஸ் வந்து இந்தியாவில இல்ல பாகிஸ்தான்ல நடந்ததுன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வில் நாட் பிளே இன் ஈச் அதர்ஸ் கண்ட்ரி. அவங்க வந்து இன்னொரு லொகேஷன் இந்தியா துபாயில விளையாடுவாங்க, பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்கா
அப்படின்ற மாதிரி ஒரு அது வந்து அக்ரீட். ஸோ அது வந்து இட்ஸ் செப்பரேட் திங் தட்ஸ். அண்ட் நம்ம இந்தியா வந்து லைக் நீங்க அந்த இந்த இது எடுத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி whatever ஸ்டஃப் எடுத்தீங்கன்னா இட் வாஸ் லிட்டரலி லைக் தேர் வாஸ் a war going on. ஸோ அது வந்து இட்ஸ் a whole different ball game as opposed to இட்ஸ் நாட் என்ன சொல்றது இந்த பங்களாதேஷ் இது மாதிரி இப்போ நேத்தி இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. இட்ஸ் சம்திங் தட்ஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் டெக்கேட்ஸ் அந்த அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ அண்ட் ஸ்டஃப். ஸோ வந்து அது அது ஒரு பக்கம். இது பங்களாதேஷ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனோ I can understand in terms of அவங்க சொல்றது அப்படின்ற பட் ஐ டோன்ட் திங்க் செக்யூரிட்டி வைஸ் தேர் இஸ் an issue. மேபி வந்து அது வந்து ஸ்பெசிபிக் லீக் ரிலேட்டட் டொமஸ்டிக் லீக் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்றாங்க. ஐசிசிஐயோட அசஸ்மெண்ட் பத்தி தேர் இஸ் நோ திங். இட்ஸ் வெரி ஹார்ட் டு சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து இப்போ ஸ்காட்லாந்து சாரி பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்காக்கு மூவ் பண்றதுன்னா லாஜிஸ்டிக்கலி வந்து எல்லாருக்குமே வந்து மாத்தணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பங்களாதேஷ் ஒரு டீம் இல்ல, அவங்களுக்கு அகேன்ஸ்ட் விளையாடுற அந்த டீம்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆப்போசிஷனுக்கும் ஸ்ரீலங்கால மாத்தணும். அங்க வந்து அந்த அந்த டேட்ல வந்து கிரவுண்ட்ஸ் இருக்கா, இனஃப் கிரவுண்ட்ஸா, அது வந்து ஒரு ஹோல் லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச். ஐ டோன்ட் திங்க் அது வந்து இட்ஸ் பாசிபிள். இந்தியாவுக்கு வந்து துபாயில கொடுத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து துபாயில கொடுத்தது வாஸ் பிஃபோர் த டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ஸ். இட் வாஸ் அ பிளான். அதுதான் வந்து அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே தெரியும். இது வந்து லைக் இட்ஸ் சோ டிஃபிகல்ட் டு சேஞ்ச் லாஸ்ட் மினிட். ஸோ அது வந்து ஜஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஐ டோன்ட் திங்க் ஐசிசி வந்து அந்த அளவுக்கு பெரிய லாஸ்லாம் இருக்காது. ஐ மீன் எஸ்பெஷலி கிவன் அவங்க இருக்கிற ஸ்குவாட் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து அவர் அந்த சாரி அந்த குரூப்ல வந்து இட்ஸ் நாட் தட் பிக் டீல் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே சரி போனா போது பங்களாதேஷ் விளையாடினாலும் ஸ்காட்லாந்து விளையாடினாலும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். அருண், நீங்க ஏதோ சொல்லியிருந்தீங்க உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை வச்சு ஏதோ கலவரம் ஓடுறதுன்னு. Yeah, I mean, see, I also have a slightly different perception on this. Pakistan விட்டுறலாம். Pakistan, you know about it. They just want to take a shot at ICC and India. அதனால வந்து they're jumping into this and they're doing all the politics. பட் ஆனா பங்களாதேஷ் பாத்தீங்க வச்சுங்களேன், I just feel like BCCI could have handled this better. First of all, in the issue, the tussle with Bangladesh, political thing was going from last August though. Okay, அப்புறம் தான் IPL auction நடந்துச்சு. They could have had a foresight and maybe told the teams not to bid for any Bangladeshi players or have the Bangladeshi players not in the auction list. That could have been a much smarter. ஃபோர்சைட்டா பிசிசிஐ என்னங்க? சாரி பிசிசிஐ அண்ட் ஃபோர்சைட் ரெண்டு I ஒரே know. இடத்துல சொல்றீங்க. I know, அப்படின்னா தெரியும். என்னது? அதுதான் சொல்லுவேன் நம்ம ஆளுங்க. See, the other thing is, right, this is where I feel like BCCI, the leadership is questioned, right? Whenever we used to have administrators like Jagmohan Damraya or N. Srinivasan, Nambal Kudo, they used to, make decisions, which are very soundful, and then, they were able to get things done. They work with the boards and not get aligned to any political affiliations overall. And I feel like now, I don't know, this leadership of BCCI, I don't know how they are being led. But regardless, right? But Bangladesh, you are right actually. They are reacting to what was done to Mustafizur. But Bangladesh perspective, I feel like, see, what they are saying is, you guys took Mustafizur out of the squad because you cannot guarantee security for him. The people are taking his name and creating chaos. What is the guarantee that all our other players will be secure? I feel like it's not a totally unjustified question. என்ன ஸ்ரீனி, என்ன From சொல்லுவீங்க இதுக்கு? பயங்கரமா கேள்வி கேட்டுற அவரு. yeah, I'm just putting a double subject. இல்ல இல்ல இதுக்கு இல்ல நான் என்ன சொல்ல என்னன்னா வந்து இல்ல இதே வந்து பிசிசிஐ இதை வந்து இல்ல டோர்னமெண்ட் முடிஞ்ச அப்புறம் பண்ணிருக்கலாம். Yeah. இதே முஸ்தபிசர் வந்து இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கு முன்னாடி வந்து இல்ல ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்றது டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிருங்கன்னா இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் ஓகே இது முடிஞ்சு போச்சு, அது வந்து would have gone வேற. பட் அகைன் கோஸ் பேக் டு அதே பாயிண்ட் தான். ஃபோர் சைட்டுக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து இது எதுக்குமே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் கேன் தே டூ, தேர் இஸ் ஐ திங்க் தேர் இஸ் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இதுல இன் சென்ஸ் ஆஃப் ஐசிசியோட செக்யூரிட்டி வந்து அனாலிசிஸ் இஸ் மோர் இண்டிபெண்டன்ட்லி அவங்களோட செக்யூரிட்டி அனாலிசிஸ் இல்லப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஸோ உனக்கும் இல்ல உன் ஃபேன்ஸ்க்கும் இல்ல, எதுவுமே பிரச்சனை இல்ல, யூ கேன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ் அப்போஸ் டு
பிசிசிஐயோட செக்யூரிட்டி அனாலிசிஸ் இஸ் பிசிசிஐ's own security analysis of. I don't think again அங்கேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு there is no threat to Mustafizur as such. This is more political, sort of என்ன சொல்றது, pandering rather than வந்து ஒரு ரியலான ஒரு செக்யூரிட்டி வந்து அங்க இஷ்யூ இருக்கிறது அப்படின்றது இல்ல. இட்ஸ் மோர் பொலிட்டிக்கலி லைக் சார்ட் ஆஃப் திங். பட் ஆப்வியஸ்லி அது சொல்ல போறது இல்ல. இட்ஸ் மோர் அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இத வந்து அகைன் ஆஸ் ஒரு ஏரியா யூசுவல் ஹிட் வந்து அதான். பண்றீங்க நீங்க. என்னன்னா இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் அருண் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் ஒரு காமன் பாயிண்ட் என்ன தெரியுமா? பிசிசிஐ வந்து இது எல்லாருக்கும் நீங்க அஃப்கோர்ஸ் லிசனர்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நாங்க பேசுறது பிடிச்சிருக்கு. நான் இப்போ நான் சொல்ல போறது வந்து உங்களுக்கு வந்து ரெசோனேட் ஆகுதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப என்ன அதுல சொல்லுங்க? இருந்தாலும் சரி. அல்ல அதுல ஆளானாலும் இருந்தாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பரவாயில்லன்னு அப்போ பண்ணுங்க. வந்து சப்ஸ்கிரைப் லைக்கை பண்ணுங்க. தட்டி விட்டிங்களா எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இல்ல அஃப்கோர்ஸ் நீங்க எங்க ஸ்பாட்டிஃபைலேருந்து ஆரம்பிச்சு ஆப்பிள் பாட்காஸ்ட், ஆடிபிள் எல்லா இடத்துலயும் நீங்க எங்களை கேட்கலாம் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல. பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பிசிசிஐ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு என்ன சொல்லுது, ஒரு அல்லக்கை மாரி இருக்காங்க அவங்க. இல்லாட்டி ஃபீல்ஸ் லைக் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட் கவர்மெண்ட். ஏன்னா அங்க யூ ஜே ஷா இருக்காரு. ஸோ அமித்ஷா இஸ் அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். இவங்க பேர்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பாட்காஸ்ட்லாம் அங்கே எங்கே எடுத்தாலே அவங்க வந்து என்ன இவ்வளோ சென்சர்ஷிப் பண்ணுவாங்க எல்லாமே பீதி இருக்கும். ஸோ சரி இவங்கெல்லாம் என்னடா தமிழ்லாம் பார்க்க போகிறாங்கங்கிறது தான் நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனாலுமே என்னதான் பண்ண போறீங்க? சரி இழுத்து மூடுவீங்களா சேனல பரவால்ல. பட் உண்மைய சொல்லி தானே ஆகணும். இட் ஃபீல்ஸ் லைக் அந்த இப்போ ஜே ஷா வந்து இப்போ ஐசிசி போயிட்டாரு. பட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் ஹி இஸ் ஆஃப் கோர்ஸ் இந்தியாவோட ஆம், ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இருக்கு. அந்த ஜிங்கோயிஸ்டிக் இதுன்னு சொல்லுவாங்கல்ல. நேஷனாலிட்டி அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த நியூட்ரல் ஸ்டான்ஸ் வந்து அவ்வளவா தெரியல. ஏன்னா அருண் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரு இப்போ. ஜக்மோகன் தால்மியாவோட எக்ஸாம்பிள் எடுத்தாரு. 96 வேர்ல்ட் கப்ல வந்து ஸ்ரீலங்கால வந்து பிரச்சனை ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணி ஃபைனல்ஸ் வந்து பாகிஸ்தான்ல லாகூர்ல வச்சாங்க. இப்போலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்கும் அப்படின்னு. அங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து நிறைய டீம்ஸ் வந்து நாங்க டூர் பண்ண மாட்டோம். ஐ திங்க் ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து டூர் பண்ண மாட்டோம் அந்த பிரச்சனைனாலன்னு சொன்னதுனால, இந்தியா வந்து அங்க போயிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச்லாம் விளையாடி ப்ரூவ் பண்ணாங்க. இல்லப்பா இங்க பிரச்சனை இல்ல. நீ வாப்பா இங்க அப்படின்னு. ஆனாலுமே அவங்க வந்து போய் விளையாடல. ஃபோர்ஃபிட் பண்ணாங்க. அது வேற விஷயம். பட் த அவங்க எல்லாருமே அந்த ஏசியன் பிளாக் வந்து ஒண்ணா சேர்ந்து அண்ட் ஜக்மோகன் தால்மியா அவர் லீடர்ஷிப்ல வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ரைட். அந்த ஸ்டேட்ஸ்மேனா இருக்கணும் பிரசிடென்ட்னா. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அது வந்து கொஞ்சம் லீடர்ஷிப் வந்து லேக்கிங்கா இருக்கு. இட் குட் ஹவ் டெஃபினெட்லி பீன் ஹேண்டில் பெட்டர். நீங்க 2 பேரும் சொன்னதுல அதுதான் காமனா எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் லாஸா தாங்க படுறது. பங்களாதேஷ் இல்லாதது அந்த வந்து என்னன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இருக்கிற கிரிக்கெட்டிங் நேஷன்ஸ் வந்து ஒண்ணொண்ணா இப்ப தான் வந்துட்டு இருக்காங்க. பட் அதுலயும் வந்து இந்த மாதிரி லைக் ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல் வேல ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் தோணுது. இட் வருவேன், வரமாட்டேன். ரொம்ப இம்மெச்சூரா இருந்துச்சு ஓவரால் 2 பக்கமே. பங்களாதேஷ் சைட்ல இருந்தும் இருக்கட்டும், இங்க இருந்தும் இருக்கட்டும். இட்ஸ் ஜஸ்ட் டிசப்பாயிண்டிங் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன். பட் என்னன்னா வந்து பிட்வீன் 96க்கு இப்போ வந்து பவர் டைனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஷிஃப்ட் ஆயிடுச்சு. லைக் 96ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்தியா பாகிஸ்தான் வந்து வேர் ப்ராபப்ளி அட் பார் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டிங் லேண்ட்ஸ்கேப்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த டைனாமிக்ஸ் வந்து இஸ் லைக் ஷிஃப்டட் சிக்னிஃபிகன்ட்லி போத் ஆன் ஃபீல்ட் அண்ட் ஆஃப் ஃபீல்ட் ரெண்டுமே வந்து இப்போ வந்து பயங்கரமா அந்த பவர் டைனாமிக் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஐ மீன் அது ஒரு காரணம் சொல்ல முடியாது நம்ம ஸ்டேட்மெண்ட் இல்லாம யூனோ பிஹேவ் பண்றதுக்கு. பட் தட் இஸ் ஜஸ்ட் ஐ கெஸ் தி ரியாலிட்டி நவ் வந்து ஃபுல்லா வந்து மாறி போயிடுது. இட்ஸ் லைக் அந்த ஏஷியன் பிளாக்லயும் சரி வந்து நிறைய உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இட்ஸ் ஹேப்பன். அண்ட் ஐ திங்க் ஃபேர்லி சர்டன் பங்களாதேஷ்ல வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி ரா இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ பொலிட்டிக்கலி வாட்ஸ் ஹேப்பன். அண்ட் இட் ஜஸ்ட் கோஸ் டு ஷோ லைக் அந்த என்னதான் நம்ம சொன்னாலும் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் டோன்ட் மிக்ஸ் அப்படின்னா இன் ரியாலிட்டி அது கிடையாது. தெர் இஸ் அ வெரி க்ளோஸ் லிங்க் பிட்வீன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். இப்போ இதுவே வந்து நீங்க away from like slightly taken away from cricket வந்து there is a lot of conversation. இங்க இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா யூகேல வந்து there is a lot of conversation at the minute வந்து around the FIFA World Cup in the US. Depending on like நம்மால அங்க என்ன சொல்றாரு அப்படின்றத பொறுத்து வந்து should other countries go or not go boycott. ஏன்னா இங்க வந்து football is a big thing. Eventually nothing will happen. Everybody will go. They will play. That's how the tournament will happen and go. இதுவும் அதே மாதிரி தான் வச்சுங்களேன். என்னதான் இவ்வளவு எல்லாம் நடந்தாலும் வந்து eventually the tournament will happen. Once first ball bowl பண்ண உடனே
காமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர டோர்னமெண்ட் கிரேட் இது கிரிக்கெட் அப்படி இப்படின்னு திஸ் வில் ஜஸ்ட் கெட் ஸ்வெப்ட் ஓவர் அண்ட் வில் மூவ் ஆன். இது முடிஞ்சோடனே அடுத்த செகண்ட் இப்ப நீங்க ஐபிஎல் நெக்ஸ்ட் ஒரு நம்ம கான்ட்ரோவர்ஷியலா சொல்லுவேன். அதுல ஃபோக்கஸ். ஸோ நம்ம அருணோட ஏரியா தான் அது. அந்த ஏரியாவுக்கு தான் வரேன். அவரோட தலைவர் ட்ரம்ப்ங்கிறீங்களா இப்போ பிசிசிஐ? ஆல்மோஸ்ட் அந்த மாரி நடக்குறாங்கங்கிறீங்களா? அவரோட தலைவர் அந்த மாதிரி நடக்கிறாங்க. அவர் வந்து லைக் அவர் ஊருக்கு என்ன சொல்றாங்களோ லைக் இட்ஸ் தி சேம் திங் இன் லைக் கைண்ட் ஆஃப் ஹியர். ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தே டோன்ட் மிக்ஸ் அப்படின்றது வந்து இஸ் நாட் நோ மோர் அ ஃபேக்டர். எல்லா இடத்துலயுமே வந்து பாலிடிக்ஸ் இஸ் வெரி வெரி மச் இன் ஸ்போர்ட். அங்கேயும் அதே தான் வந்து சொன்னீங்கன்னா வந்து நீங்க யூஎஸ் அப்படின்றத விட ட்ரம்ப் அண்ட் ஃபீஃபாவோட வேர்ல்ட் ஹெட் ஜானி இன்ஃபன்டினோ தே ஆர் வெரி க்ளோஸ் அண்ட் தட்ஸ் வை இட் வென்ட் டு ட்ரம்ப். ட்ரம்ப் வந்து பயங்கர வந்து ஒரு வேர்ல்டு கப் இட்ஸ் ஆல் லைக் அவருக்கு பர்சனலா வந்து இட்ஸ் பிக் திங் ஃபார் ஹிம். நம்ம வந்து வேர்ல்டு கப் வந்து யார் ஜெயிச்சாலும் யூஎஸ் ஜெயிக்கிறாரன்றத பத்தி அவர் கவலையே இல்ல. அவர் வந்து அந்த சைட்ல கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் என்ன சொல்றது தி யூஎஸ்ஏ அப்படின்னு கிடையாது. அவர் வந்து தனிப்பட்ட முறையில வந்து லைக் அவருக்கான பப்ளிசிட்டி அவ்வளவுதான். வேற இன் இந்தியா வந்து இட்ஸ் மோர் ஐ திங்க் இட்ஸ் மோர் பொலிட்டிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்றத விட இட்ஸ் ஜஸ்ட் பவர் திங். அருண் வந்து இப்போ பீயிங் பிசிசிஐல டாப்ல உண்மையாலுமே இருக்கிறது அருண் ஒரு வந்து பெரிய சைலண்டா விஷயம். இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அவர் ஏரியால இருக்காரு இப்போ. நம்ம வந்து நான் கனடாலயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்க யூகேலயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் இத ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட்ட கூட ஓட்டலாம். போன வாரம் நடந்த கூத்த பார்த்து. பட் வில் ஸ்டிக் டு கிரிக்கெட். No, Yeah. on the Bangladesh, only one thing I want to say is, you're right actually. Srini சொல்ற மாதிரி, like, I don't know whether they really make a big difference in the competition. And their T20 team is, is hit or miss actually. What I feel for some of the players, World Cup is a World Cup. Some of them probably is closer to the retirement. They will அவங்க play பண்ண முடியாது. Second thing is they have a very big passionate fan base. அது சொல்லியே ஆகணும் actually. Like, traveling fans, எங்க போனாலும் வந்துருவாங்க actually. எஸ்பெஷலி I feel for கல்கட்டால those தான் அவங்க fans, நிறைய மேட்சஸ் இருந்துச்சு. ஸோ இட் வுட் ஹவ் பீன் சோ ஈஸி அண்ட் easy for them நல்லா to, இருந்திருக்கும் வைப். yeah. That is where, personally, I feel like cricket is, taking fans for granted. Not just BCCI, ICC in general. Fans on the category live, like, suddenly, I mean, end of the day, like, I feel bad for the fans, and that in the இதுல வந்து Bangladesh fans are, more impacted. கண்டிப்பா. ஆக்சுவலி இந்தியாவுக்கு அடுத்தபடி நான் சில சமயம் எனக்கு தோணும். இருக்கிறதுலே அதிக பேஷன் வந்து பங்களாதேஷோட ஃபேன்ஸ் நான் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 90ஸ்ல இருக்கிற இந்தியாவோட ஃபேன்ஸோட எக்ஸாக்ட் அந்த வைப் தான் வரும். ஓகே, ஆன் தட் சேட் நோட் நம்ம வந்து ராப் பண்ணுமா? வேற ஏதாச்சும் ஒரு இருக்குங்களா சொல்ல வேண்டியது? சொல்லுங்க before we அஸ்வினி. just close பண்றது. சரி, இல்ல நம்ம இவ்வளவு நேரம் பங்களாதேஷ் பத்தி பேசியிருந்தோம். இதுல என்னன்னா வந்துட்டு இப்ப ஸ்காட்லாந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், they have been replaced. அவங்க பிளேயர்ஸ் வந்து இப்ப வந்து இங்க வந்து இட்ஸ் வின்டர், யூ கான்ட் ஹேவ் லைக் அவங்க பிளேயர்ஸ் வந்து ஆஃப் சீசன் ரெடியா இருக்க மாட்டாங்க. திடீர்னு வந்துட்டு நீ வேர்ல்டு கப் விளையாடுற, அவன் ஸ்குவாட் ரெடி பண்றதுக்குள்ளேயே வந்து வேர்ல்டு கப் விளையாடுற அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் தி அதர் சைடு. அவங்களுக்கு வந்து தி அதர் சைடு ஆஃப் த காயின். அவங்க வந்து திடீர்னு எங்க they will just come, they are அதேதான் டு ஹைடிங் டு நத்திங். அவங்க ஃபேன்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க. லைக் நம்ம வேர்ல்டு கப் போறோம், திடீர்னு அவங்க ஃபேன்ஸ் வர மாட்டாங்க. இட்ஸ் லைக் அதுவும் வந்து ஒரு பக்கத்துல இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க விளையாடுறாங்க அப்படின்னாலும் அங்கேயும் ஒரு இதுதான் லைக் they are not going to have their fans. இங்கிலாந்து வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் வந்து அந்த குரூப்ல போய் டக்குனு இங்கிலாந்து வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் வருது, which is generally ஒரு ரைவல்ரி. பட் வந்து their players will not be ready, their players won't be இது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேவே வந்து லைக் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் கேமே வந்து ஸ்காட்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் பிஃபோர் நெதர்லாண்ட்ஸ் ஆனா பாகிஸ்தான் தே அப்புறம் ஹேவ் அ ரெக்கார்டுங்க. அவங்களுக்கும் அதே ஸ்காட்லாந்து மாதிரி தான் தான் வெஸ்ட் லைக் இண்டீஸ இவன் வந்து வந்து ஆக்சுவலி ஓடிஐ வேர்ல்ட் கப்ல இருந்து வரவிடாம தடுத்தாங்க இல்லைங்களா? அந்த ஜிம்பாப்வேல நடந்த டூர்னமெண்ட்ல லைக் தே ஹேட் அன் எக்ஸ்ட்ராடினரி டூர்னமெண்ட். ஸோ இன்ஃபேக்ட் ஸ்காட்லாந்து வந்து பங்களாதேஷோட ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. Yeah. ப்ரொவைடட் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிராக்டிஸ் இருக்காது அவங்களுக்கு, ஆஃப் சீசனா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. பட் இதே கொஞ்சம் எண்ட் ஆஃப் சம்மர் ஒரு செப்டம்பர் அக்டோபர் டூர்னமெண்ட்டா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஃபோர்ஸா இருப்பாங்க. பட் ஸ்டில் சொல்ல முடியாது. பட் யா மேபி அப்படியே ஒரு பாசிட்டிவ் நோட்டா எடுத்துக்கலாம் நம்ம. தட் இட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்காட்டிஷ் பிளேயர்ஸ் டு ஷோகேஸ் அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இந்தியாவில் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் சொல்ல முடியாது, சில பிளேயர்ஸ் ஷைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லைஸாக அப்படியே ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கூட கிடைக்கலாம். நத்திங்ஸ் என்ன சொல்லுது, இது ஒரு as much as இது வந்து வேர்ல்ட் T20, ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஐபிஎல் கான்ட்ராக்ட் என்றைக்குமே உங்களுக்கு வந்து காத்திருக்கு. பட் யா ஐ திங்க் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டாக அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு. பட் அடுத்த வாரம் வந்து இந்த T20 இதெல்லாம் ரேப் அப் ஆகும்போது ப்ராப்பராக இந்தியன் டீமோட அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம். அருண்
ஜாயின் பண்ணுங்க முடிஞ்சதுன்னா. பட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஹேவிங் யூ. ஒரு 3வது ஒப்பீனியன் எங்களுக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. என்னடா இவங்க 2 பேருமே பேசிட்டு அதே சொல்லிட்டு இருக்காங்கடா அப்படின்னு நினைக்கும்போது, இன்னொரு ஒப்பீனியன் இஸ் ஹெல்ப்ஃபுல். பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.